நேற்று எல் கிளாசியோ மேட்சான சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் இறங்க ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா இறங்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்கவே இல்லை, 3rd டவுனில் தான் இறங்காரு. அப்போ ஓப்பனிங் யார் இறங்குனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஹானே வந்து ஓப்பனிங் இறங்கினார். அவர் ரொம்ப நேரம் வந்து நீடிக்கவே இல்லை. ஜெரால்ட் காட்சியோட பந்தில் வந்து அவர் அவுட் ஆகிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இணைஞ்ச ருத்ராஜ் கெய்க்வாட் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா வந்து ரச்சின் ரவீந்திராவும் அவுட் ஆகிட்டு அவரும் போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பின்னாடி இணைந்த சிவம் டுபே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை அமைக்கிறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஓவர் வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவம் டுபே இறங்குனதும் வந்து ஸ்பின் பவுலிங்கை வந்து கொடுக்கவே இல்லை. ஸ்பின் பவுலிங்கை நீங்கள் கொடுக்கலன்னா என்னன்னா ஃபாஸ்ட் பவுலிங்லேயே பொழந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பவுலிங்லேயே அடித்து துவம்சம் பண்ணார் நம்ம ஆரிச்சாமி. அடிச்சுக்கிட்டே இருக்கப்போ இவங்க 2 பேருமே வந்து நல்லா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகிட்டு போகிறாரு. அவுட் ஆனதுக்கப்புறம் டேர்லி மிச்சல் இறங்குறப்பல அவர் வந்து 2.0 கேதர் ஜாதவாக இருப்பா போல் அடிக்கிறார், ஒன்றும் கிளம்ப மாட்டேங்குது. பால் ஒரே இடத்துல தான் போய்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் வந்து அவரும் அவுட் ஆகிட்டு போகிறாரு. அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி தோனி களத்தில் இறங்கினார். களத்தில் இறங்குறப்போ அப்போ எவ்வளோ பால் மீதம் இருந்தது அப்படின்னா 4 பால் தான் வந்து இருந்தது. அந்த 4 பாலில் தலைவன் 3 6 விட்டாப்புல. 3 6 விட்டு டீம் ஸ்கோரை வந்து 206 ரன்னாக வந்து உயர்த்துறாரு. அவர் வந்ததால தான் இந்த 206 ரன்னு வந்து கடைசி ஒரு ஓவரில் 20 ரன்னு வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து எம்எஸ்டி தோனி அவர்கள் தான். அதுக்கப்புறம் இந்த 206 ரன்னை வந்து 207 ரன் சேஸ் பண்ணணும் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் இறங்குறாங்க. பவர் பிளேலேயே நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இது இப்படியே விட்டால் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம தலைவன் பதிரனாவை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி பதிரனாவை கொண்டு வர்றாரு. உள்ள பதிரனா வந்த உடனே ஓவர்லேயே 2 விக்கெட் எடுக்கிறாரு. இஷான் கிஷான் அண்ட் தென் சூரியகுமார் யாதவ் வந்து டக் அவுட் ஆகிட்டு அவரும் வந்து வெளியே போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து மேட்ச் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து விக்கெட் விழ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் டீமில் எல்லா விக்கெட்டும் மலன்னு சரியுது. அதுக்கப்புறம் பதிரனா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டை எடுத்திருந்தார் இந்த மேட்ச்சில். மொத்தமாகவே வந்து மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் கிட்டத்தட்ட 185 ரன்னு கிட்ட அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மட்டும் 100 ரன் அடித்து அவர் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களை வந்து மனசு தேத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார். ஏன்னா அவர் மட்டும்தான் ஒரு செஞ்சுரி அடித்து ஒரு அப்பாடா நீயாவது ஒரு செஞ்சுரி அடிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் 185 ரன் அடித்து 20 ஓவரில் வந்து மேட்ச் முடிஞ்சது. முக்கியமாக வந்து தோனி அடித்த இந்த 20 ரன்னு தான் வந்து சிஎஸ்கேவோட வின்னிங்கு காரணம் அப்படின்னு வந்து ஓப்பனாக வந்து தெரிஞ்சுது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஈஸியாக வந்து 180 ரன் அடிச்சிட்டாங்க. அதுவே அந்த 20 ரன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் நேற்று மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. இதில் வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்க முக்கியமான காரணம் அண்ட் தென் என்னதான் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருந்தாலுமே தோனியோட அந்த செயல்பாடுகள் எந்த டைமில் வந்து ஓவரை மாற்றினது யாருக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்றது வந்து இவர் அப்சர்வ் பண்ணுறது இவருக்கு தோனி இல்லாதப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சீசனில் மேபி தோனி இருக்க மாட்டார். ஸோ அதனால் இவருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுது. அண்ட் தென் மும்பை வந்து தோற்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா தோனி அண்ட் தென் அவங்க வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் தென் மிடில் ஓவரில் முக்கியமான ஓவரில் வந்து யார் ஓவரை வந்து அடித்து ஆடக்கூடாதோ அவங்க ஓவரெல்லாம் வந்து அடித்து ஆடவே இல்லை. யார் ஓவரை அடித்து ஆடணுமோ அந்த அவங்க ஓவரெல்லாம் வந்து அடித்து ஆடலை. அண்ட் தென் சிஎஸ்கே இவ்வளோ பெரிய ஸ்கோரை கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா. இவரோட ஓவரில் எப்பயுமே வந்து ரன்ஸ் வந்து போகவே போகாது. இந்த மேட்ச்சில் அந்த அளவுக்கு போகலை. அதுதான் வந்து உண்மை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இவரோட ஓவரை வந்து அதிகமாக அடிக்காமல் சிங்கிள்ஸ் மட்டும் தட்டிக்கிட்டாங்க. யார்கர் போட்டது வந்து சிவம் டுபே அருமையாக வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணார். டிஃபெண்ட் பண்ணி சிங்கிள்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணார். அவர் ஓவரில் வந்து அடித்து ஆடணும் அப்படின்றத பார்க்கவே இல்லை சிஎஸ்கே பிளேயர்ஸ். நம்ம அடித்து ஆடணும் அப்படின்றது அவங்க வந்து நினைக்கவே இல்லை. நம்ம சிங்கிள்ஸ் தட்டிக்கிட்டால் மட்டும் போதும், இந்த 4 ஓவர் போனால் போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. மீதி இருக்க ஜெரால்ட் காட்சியாக இருக்கட்டும், ஷேயஸ் கோபாலாக இருக்கட்டும், ஆகாஷ் மத்வாலா இருக்கட்டும், ரமோரியோ ஷெப்பர்டு இவங்க எல்லாரும் ஓவரையும் போட்டு பொழந்தாங்க. அண்ட் தென் பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ரொம்ப அருமையாகவே இருந்தது சிஎஸ்கே டீமில். அண்ட் தென் இந்த மேட்ச்சில் வந்து இது வரைக்கும் சிஎஸ்கேக்கு எதிராக யார் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா சந்த் ஜெயசூர்யா 2008 வந்து 114 ரன் அடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா வந்து சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக யார் செஞ்சுரி அடித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரோஹித் சர்மா தான் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார். அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கேக்கு வந்து எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் வந்து இது இனிமேல் வர மேட்ச்சில் வந்து இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சுமே அவங்க வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப்குள்ளே
தகுதி பெற முடியும். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை மேட்ச்னா 1-2 மேட்ச் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோடு தான் இருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே வந்து கிட்டத்தட்ட 4 மேட்ச் ஜெயிச்சு 8 பாயிண்டில் வந்து இருக்கிறாங்க. 3வது இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சாலே போதும். பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து இவங்க போராடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே டீம் வந்து மற்ற டீமுக்கு வந்து தலைவலியாக இருப்பாங்க. இன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ஆர்சிபிக்கு வந்து மேட்ச் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுதுன்னா பெங்களூரில் நடக்க போகுது. இங்கே இன்னைக்கு ரன் மழை பொழிய போகிறது அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாக வந்து தெரியுது. ஏன்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அவங்க பொலன்னு பொழந்தாங்க. எங்கே ஹைதராபாத்லேயே பொலன்னு பொழந்தாங்க. பட் ஆனால் ஆர்சிபி வந்து அவங்களோட பவுலிங் யூனிட்டில் இன்றைக்கி ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் மேட்ச்சில் வந்து ஒரு 2 மேட்ச் உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நடந்த மேட்ச்சில் எந்த ஒரு மேட்ச்லையுமே அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷனும் வந்து எந்த ஒரு இம்பேக்ட்டுமே இல்லை டீமுக்கு. அதனால் ஒரு கான்ட்ரிபியூஷனே கிடையாது. ஸோ அதனால் வந்து மேட்ச்சில் வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வழக்கம் போல் வந்து இன்றைக்கி யார் ரன் அடிப்பாங்க அப்படின்னா விராட் கோலி, ஃபாப் டியூப்ளேசி அண்ட் பட்டிதார், தினேஷ் கார்த்திக் இவங்க எல்லாமே ஓகே. இன்றைக்கி வில் ஜாக்ஸ் வந்து ஓப்பனிங் இறங்கினா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.